அனைத்து விட்ஃபா உறுப்பினர்களுக்கும், குறிப்பாக விட்ஃபா விஐபி ஃபில்ம் ஃபேக்டரி உறுப்பினர்களுக்கும் வணக்கம். நான் திரைப்பட தயாரிப்பாளர், இயக்குனர், விட்ஃபா அமைப்பின் ஃபவுண்டர், சர்வதேச தலைவர் ஏஆர்எம் ரசீம் பேசுகின்றேன். கருவறை காதல் திரைப்பட படப்பிடிப்புகள் அனைத்தும் முடிவடைந்து விட்டது. இந்த படப்பிடிப்பில் ஒத்துழைத்த அனைத்து உதவி இயக்குநர்கள், டெக்னீஷியன்ஸ், அனைத்து கலைஞர்களுக்கும் நெஞ்சார்ந்த மனம் நிறைந்த நன்றிகள். எவ்வளவு தடைகள், சூழ்ச்சிகள் வந்தாலும் நாங்கள் அதையெல்லாம் முறியடித்து இந்த அமைப்பை, விட்ஃபா விஐபி ஃபில்ம் ஃபேக்டரியை தடை செய்வதற்கும் அதை நிறுத்துவதற்கும் எத்தனையோ பேர் முயற்சிகள் செய்து, சூழ்ச்சிகள் செய்து, போலீஸ் ஸ்டேஷனிலும் தேவையில்லாமல் வீணான எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணி எவ்வளவு தடங்களை ஏற்படுத்த முயன்ற போதிலும் என்னை சுற்றியுள்ள நண்பர்களும், நெருங்கிய நண்பர்களும், விட்ஃபாவின் நண்பர்களும், எங்களுடைய அட்வொகேட் டீமும் நின்று அதை எதிர்த்து போராடி அந்த சூழ்ச்சிகள், போலியான குற்றச்சாட்டுக்களை இப்போது நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வந்துள்ளோம். அதை நாங்கள் தெளிவுபடுத்துவோம் நீதிமன்றத்துக்கு. முதல் திரைப்படமாக 3 முக்கியமான மிகவும் மகிழ்ச்சியான விஷயங்களை அறிவிப்பதாக ஏற்கனவே அறிவித்திருந்தேன். முதலாவது மகிழ்ச்சியான சந்தோஷமான விஷயம், விட்ஃபாவினுடைய முதலாவது பட வெளியீடாக கருவறை காதல், தற்போது தயாரிக்கப்பட்டு வரும் கருவறை காதல் திரைப்படம் தான் விட்ஃபாவினுடைய முதலாவது திரைப்படமாக வெளியிடுவதற்கு இறுதியான தீர்மானம் எடுத்துள்ளோம். ஜனவரி 1ஆம் தேதி 2027 ஜனவரி 1ஆம் தேதி கருவறை காதல் திரைப்படம் உலகம் முழுவதும் வெளியிடப்பட உள்ளது. 2வது திரைப்படமாக மாம்பழ திருடி திரைப்படம் பிப்ரவரி 14 காதலர் தினத்தில் வெளியிடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு அனைவருக்குமே மிகவும் மகிழ்ச்சியான விடயமாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். அது மட்டுமில்லாமல் கருவறை காதல் திரைப்படத்தில் நடித்துள்ள அனைத்து கலைஞர்களுக்கும், அவர்கள் மிகச்சிறிய கேரக்டரில் நடித்திருந்தாலும் பரவாயில்லை, அதாவது நான் இங்கே சொல்வது விட்ஃபா மெம்பராக இருந்து அவர்கள் விட்ஃபா விஐபி மெம்பராக இருந்து கருவறை காதல் திரைப்படத்தில் நடித்திருந்தால் அவர்களின் பெயரால் 5000 ரூபாய், 5000 rupees அவர்களுக்கு நான் ஷேர் பண்ணுகின்றேன். 5000 என்றால் அவர்களுக்கு 50 ஷேரிங், 100 ரூபாய்க்கு ஒரு ஷேர் என்றால் 50 ஷேரிங் அவர்களுக்கு அன்பளிப்பாக வைக்கப்படுவதற்கு நான் நிர்வாக செயலாளர் சுதாவிடம் உத்தரவிட்டுள்ளேன். ஸோ உங்களுக்கு அதுக்கான ரெசிப்ட் அனுப்பி வைக்கப்படும். ஸோ நீங்களும் உங்களுடைய ஷேர்களை அதிகப்படுத்துவதற்கு தயவு செய்து ஒத்துழையுங்கள். 1 கோடியில் தான் நாங்கள் இந்த நிறுவனத்தை ஆரம்பிக்கின்றோம். அந்த 1 கோடியில் 25 லட்சத்தை நான் பொறுப்படுத்துள்ளேன். மீதமுள்ள 75 லட்சம் தான் நீங்கள் 499 பேரும் சேர்ந்து ஷேர் பண்ணுகின்றீர்கள். அதில் அந்த 75 லட்சத்தில் மாம்பழ திரைப்படத்தை ஏற்கனவே நான் எழுதி கொடுத்து விட்டேன். விட்ஃபா விஐபி ஃபில்ம் ஃபேக்டரிக்கு வழக்கறிஞர்கள் முன்னிலையில் எழுதி கொடுத்து விட்டேன். 35 பேர் கொண்ட விட்ஃபா விஐபி ஃபில்ம் ஃபேக்டரியின் செயற்குழு கூட்டத்தில் அதை எழுதி கொடுத்து விட்டேன். கருவறை காதல் என்பது நான் அன்பளிப்பாக செய்து கொடுக்கின்றேன். விட்ஃபா விஐபி ஃபில்ம் ஃபேக்டரிக்கு அன்பளிப்பாக செய்து கொடுக்கின்றேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களது 75 லட்சத்துக்கு நான் மாம்பழத்திலேயே கொடுத்து விட்டேன். அதாவது 1 கோடிக்கு நான் கொடுத்து விட்டேன். அந்த 1 கோடியில் 25 லட்சங்கள் என்னுடைய பணம், 75 லட்சங்கள் தான் உங்கள் அனைவருடைய சேர்ந்தது. ஸோ என்னை பற்றிய ஒரு தப்பான அபிப்பிராயம், இந்த பண வசூலை எடுத்துக்கொண்டு நான் ஓடி விடுவேன் அப்படி என்ற ஒரு பேச்சு கேட்டவுடன் நான் உடனடியாக முதலாவது செய்தது மாம்பழ திரைப்படத்தை முன்னாடி, உங்களுடைய ஷேரிங் எல்லாம் வருவதற்கு முன்னாடியே நான் எழுதி கொடுத்து விட்டேன். ஸோ நான் உங்கள் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்துள்ளேன். ஸோ நீங்களும் என் மீது நம்பிக்கை வையுங்கள். ஸோ நீங்கள் செய்கின்ற இந்த ஷேரிங், அதாவது 75 லட்சம் உங்களுடைய பணம், 25 லட்சம் என்னுடைய பணம், இந்த ஷேரிங்க்கு உங்களுக்கு 2 படங்கள் கிடைத்துள்ளது என்பதை மிக தெளிவாக நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். மாம்பழ திருடியும் கிடைத்துள்ளது, கருவறை காதல் படமும் முழுமையாக நிறைவு பெற்று உங்கள் கையில் ஒப்படைக்கப்படும். ஜனவரி 1ஆம் தேதி நாங்கள் வெளியிடப் போகின்றோம் கருவறை காதல் படத்தை. அக்டோபர் 31ஆம் தேதி குறித்து கொள்ளுங்கள். அக்டோபர் 10ஆம் மாதம் 31ஆம் தேதி சனிக்கிழமை பிரம்மாண்டமான 2வது மாநாடு, விட்ஃபாவின் 2வது மாநாட்டு மேடையில் வைத்து
கருவறை காதல் படத்தின் ஆடியோ லான்ச் நடைபெற உள்ளது. அது முடிந்து 2 மாதங்கள் எங்களுக்கு தேவை படத்தை ரிலீஸ் பண்ணுவதற்கான வேலை திட்டங்களில், ப்ரொமோஷன் ஒர்க்கில். அதனால் ஜனவரி 1ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகும். கருவறை காதல் படம் என்னுடைய, அதாவது நான் உதவி இயக்குநர்கள் டெக்னீஷியன்ஸ்களுக்கு மட்டும் 10 லட்சம், கிட்டத்தட்ட 10 லட்சம் ஷேரிங் அமௌண்ட் போட்டுள்ளேன். ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு 75,000 ரூபாய், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒவ்வொருவருக்கும் 50,000 ரூபாய் ஷேரிங் வைத்துள்ளேன். அதன் விவரங்கள் உங்களுக்கு வெளியிடப்படும். அது யாருக்கு எவ்வளவு வைத்துள்ளேன் என்பது. அனைத்து நடிகர்களுக்கும், நடித்துள்ள அனைவருக்கும் 5,000 ரூபாய்கள் அவர்களுக்கு அன்பளிப்பு செய்யப்படுகின்றது, ஷேரிங் வைக்கப்படுகின்றது. ஸோ எனவே நீங்கள் 1000 மட்டும், 1000 ரூபாய் மட்டும் வைத்தவர்களை நாங்கள் விடவில்லை. அவர்களில் அதிகமானோருக்கு படத்தில் நடிக்க வாய்ப்பு கொடுத்துள்ளோம். அதாவது எவ்வளவு ஷேரிங் வைத்தார்கள் என்று நாங்கள் படப்பிடிப்பில் அழைக்கவில்லை, திறமையை வைத்து தான் அழைத்துள்ளோம். அவர்கள் எவ்வளோ ஷேரிங் வைத்தார்கள் என்று கூட நான் அதை பார்க்கவில்லை. திறமைக்கும் நடிப்பு திறமைக்கும் அவர்களுடைய தோற்றம், அவர்களுடைய ஈடுபாட்டுக்கும் நாங்கள் படத்தில் முக்கியமான வாய்ப்புகளை கொடுத்துள்ளோம். ஆனால் பல 100 பேர் 1000 ரூபாய் மட்டும் ஷேர் பண்ணவர்களாக இருக்கின்றார்கள். ஸோ நடிக்க வந்தவர்களுக்கு நான் 5,000 ரூபாய் அவர்களுக்கு அன்பளிப்பாக ஷேரிங் பண்ணும்போது அவர்களுடைய ஷேரிங் எண்ணிக்கை 6,000 ரூபாயாக மாறுகின்றது. ஸோ நீங்கள் அதை 6,000 பண்ணிவிட்டோம் என்று இருக்காமல் மனச்சாட்சியுடன் நீங்களும் ஷேர் பண்ண வேண்டும். என்றால் இந்த படத்திற்கான சகல போஸ்ட் ப்ரொடக்ஷன், அதாவது படப்பிடிப்புக்கு பிந்திய அனைத்து வேலைகளையும் சொல்வது போஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்ட்டு. அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கான அத்தனை தொழில்நுட்பங்களை நாங்களே சொந்தமாக மேல்மாடியில், விட்வா அலுவலகத்தின் மேல்மாடியில் அமைத்து வருகின்றோம். ஸோ நீங்கள் தயவுசெய்து உங்களுடைய ஷேரிங்களை பண்ண வேண்டும். அவசர தேவையாக கூட எங்களுக்கு பல லட்சங்கள் தேவையாக உள்ளது. எனவே நான் உரிமையுடன் தைரியமாக என்னுடைய அன்பு கலைஞர்களிடம், விட்வாவினுடைய ஃபவுண்டர், தலைவர் என்ற ரீதியில் கேட்டுக்கொள்வது, நீங்கள் உங்கள் பங்களிப்புகளை எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அதிகமாக செய்யுங்கள். இந்த வருகின்ற வெள்ளிக்கிழமை திருப்பி மீண்டும் ஷேரிங் உங்களுக்கு நான் 5,000 வைத்ததிலிருந்து, உதவி இயக்குநர்களுக்கு 50,000 ரூபாய்க்கு மேல் வைத்ததிலிருந்து அந்த ஷேரிங் விவரங்கள் அனைத்தும் வார வெள்ளிக்கிழமை வெளியிடப்படும். ஸோ அதில் நான் உங்களுக்கு நடித்தவர்களுக்கு செய்கின்ற அந்த 5,000 ரூபாயுடன் சேர்ந்து நீங்களும் உங்களால் முடிந்ததை ஷேரிங்கை வைத்து அந்த வருகின்ற வெள்ளிக்கிழமை உங்களுடைய கணக்குகள் அதிகமாக இருப்பதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று உங்களை மிகவும் அன்புடன் நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதோட இன்னொரு குட் நியூஸ் என்னென்னு சொன்னால், விட்வா சூப்பர் பவர் என்டர்டெயின்மெண்ட் என்ற ப்ரொடக்ஷன் கம்பெனி, விட்வா சூப்பர் பவர் என்டர்டெயின்மெண்ட், அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி அக்டோபர் 31ஆம் தேதி விட்வா மாநாட்டில் வைத்து மிக சிறந்த சினிமா நட்சத்திரங்களால் ஆரம்பித்து வைக்கப்பட உள்ளது. அதில் 250 பேரை மட்டும் சேர்த்து கொள்வதென்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஏனென்றால் 500 பேரில் 1000 ரூபாய் மட்டும் வைத்தவர்கள் பல 100 பேர் இருக்கின்றார்கள். ஸோ அதனால் 5,000 ஷேர் பண்ணக்கூடியவங்களை நாங்கள் உள்வாங்குவோம். முன்னர் தீர்மானம் எடுக்கப்பட்டது, இந்த விட்வா விஐபி ஃபிலிம் ஃபேக்டரியில் இருக்கிறவங்க இதில் வரக்கூடாது என்று. இப்போது அந்த தீர்மானத்தை மாற்றி யாரும் வரலாம். அந்த விட்வா சூப்பர் பவர் என்டர்டெயின்மெண்ட் அந்த நிறுவனம், ப்ரொடக்ஷன் கம்பெனியில் யாரும் வரலாம். மினிமம் ஆக குறைந்தது 5,000 ஷேர் பண்ணுறவங்க தான் அதுக்கு வரலாம். இந்த ஒரு கண்டிப்பான முடிவுடன் யாரும் வரலாம். நானும் வரலாம், நீங்களும் வரலாம். ஸோ அப்போ நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு 2 நிறுவனங்கள், ப்ரொடக்ஷன் கம்பெனியில் 2 நிறுவனங்களில் நீங்கள் பங்குதாரர்களாக இருப்பீர்கள். விட்வா ப்ரொடக்ஷன் என்பது பொதுவானது, விட்வா அனைவருக்கும் பொதுவானது. விட்வா விஐபி ஃபிலிம் ஃபேக்டரி அதில் உள்ள 500 பேருக்கு மட்டும் சொந்தமானது. அதே மாதிரி விட்வா சூப்பர் பவர் என்டர்டெயின்மெண்ட் நீங்கள் 250 பேருக்கு சொந்தமானது. 5,000 வைக்க விரும்புகின்றவர்கள் மட்டும் அதில் உங்கள் பெயர்களை உடனடியாக கொடுங்கள். இருவரும் அக்டோபர் 31ஆம் தேதி சனிக்கிழமை நடைபெறப் போகின்ற விட்வா மாநாட்டில், அந்த மாநாட்டு மேடையில் வைத்து கருவறை காதல் படத்தின் இசை வெளியீடு நடைபெற உள்ளது. இந்த மாநாடு பிரம்மாண்டமான ஒரு மியூசிக்கல் ஷோவாக, இசை மலையாக நடைபெற உள்ளது. பிரபல பாடகர்கள், பாடகிகள் கலந்து கொண்டு
பிரபல சினிமா நட்சத்திரங்கள் கலந்து கொண்டு நடைபெறுகின்ற விட்ஃபாவின் 2வது மாநாடாக இது நடைபெறவுள்ளது. இந்த மாநாட்டு மேடையில் வைத்து அழகிய புத்தகம் ஒன்று, விட்ஃபாவின் 2வது புத்தகம் வெளியிடப்பட உள்ளது. விட்ஃபா அமைப்பின் எதிர்கால திட்டங்கள், புதிய பல செய்திகள், பல விஷயங்கள் நாங்கள் இந்த மாநாட்டு மேடையில் அறிமுகப்படுத்துகின்றோம். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், விட்ஃபா அமைப்பு தமிழ்நாடு அரசால் சட்ட ரீதியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. சிலர் பொய்யான தகவல்களை பரப்புவார்கள், இது பதிவு செய்யப்படவில்லை அப்படி என்று. ஸோ உறுதியாக அது முறையாக பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பதை மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். எங்களது எதிரிகள், விட்ஃபாவால் ரிஜெக்ட் பண்ணப்பட்ட, விட்ஃபாவால் வெளியேற்றப்பட்ட சில எதிரிகள் எங்களுக்கு விட்ஃபாவை வளர விடாமல், விட்ஃபா விஐபி, விட்ஃபா சூப்பர் பவர் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனங்களை வரவிடாமல் தடுப்பதற்கு அவர்களால் முடிந்த அத்தனை முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இறைவன் எங்களுடன் இருக்கின்றால் என்றால் நாங்கள் நேர்மையாக இருக்கின்றோம். பல்லாயிரம் கலைஞர்களை உருவாக்க வேண்டும். ஒவ்வொரு வருடத்துக்கு குறைந்தது 6 இயக்குநர்களை, புதிய இயக்குநர்களை உருவாக்க வேண்டும் என்பது என்னுடைய கனவு. அதனால் தான் 12 படங்களை வருடத்துக்கு வெளியிடப் போகின்றோம். ஒவ்வொரு மாதத்திற்கு ஒரு படம். அதில் 6 படங்கள் எங்களுடைய சொந்த படங்களாக இருக்க வேண்டும். அப்போது தான் நாங்கள் 6 இயக்குநர்களை உருவாக்கலாம், பல 100 கலைஞர்களை உருவாக்கலாம். ஸோ அந்த விஷயங்களில் நாங்கள் மிக கவனமாக, மிக தெளிவாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். நான் மேற்சொன்ன அனைத்து விடயங்களையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இது புரியவில்லை என்றால் 1க்கு 2, 3 தடவைகள் மீண்டும் மீண்டும் என்னுடைய இந்த குரல் பதிவை கேட்டால் உங்களுக்கு புரிந்துவிடும். அப்படியும் தெளிவில்லாதவர்கள் அலுவலகத்துக்கு கால் பண்ணி நிர்வாக செயலாளர் சுதாவிடம் கேட்டுக்கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுடைய வாழ்வாதாரத்தையும் பல்வேறு ஏழைகளுக்கான பல நல்வாழ்வு திட்டங்களை இந்த விட்ஃபாவுக்கூடாக ஏற்படுத்தி வருகின்றோம். ஸோ அந்த விஷயங்களில் நாங்கள் வெற்றி பெற வேண்டும். விட்ஃபா கலைஞர்கள் யாருமே யாரிடமும் கையேந்தக்கூடிய, வாழ்வாதாரத்தை இழந்து கஷ்டப்படக்கூடிய எந்த ஒரு சூழ்நிலையும் ஏற்படக்கூடாது என்பதில் நான் மிக தெளிவாக, மிக கவனமாக செயற்பட்டு வருகின்றேன் என்பதை நீங்கள் காலப்போக்கில் புரிந்து கொள்வீர்கள். தேங்க்யூ ஸோ மச்.